அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். எல்லாரும் முருகனை கும்பிட சொல்றீங்க, அப்ப மற்ற கடவுள்களுக்கெல்லாம் சக்தி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? கலியுகத்தில் உங்களுடைய துன்பமெல்லாம் நீங்க வேண்டும்னா ஒரு கடவுள்னா கந்த கடவுள். இந்த வடபழனி முருகன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், காடாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் வந்து அருள் செய்வான். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே முருக ஆலயங்களில் எந்த முருகனும் பாதரட்சை போட்டுக்கல, ஸ்லிப்பர் போட்டுக்கல. வடபழனி முருகன் போட்டிருக்காரு. ஜேஎஸ்கே கோபி அண்ணா வந்து பள்ளியறை பூஜை பார்க்க வாங்க அப்படின்னாங்க. பள்ளியறைக்கு பல்லக்கில் தூக்கிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் விபூதி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு திரும்பிட்டேன். அந்த பூஜை பண்ணுற அர்ச்சகர் இங்கே வாடா பட்டு அப்படின்னார். அவருடைய மடியிலிருந்து முருகப்பெருமானுடைய கௌபீன பிரசாதம், கௌபீனம்னா கோவணம், கையில் கொடுத்து நன்னா இருப்போ, க்ஷேமமாக இருப்பேன். நீங்கள் எவ்வளோ கோடியாக சேர்த்து வைக்கலாங்க, முருகப்பெருமானுடைய கோவணம் கிடைக்காதுங்க. ஒருத்தன் தங்க நகையெல்லாம் போட்டு வந்து எனக்கு கொடுக்க முடியாதுட்டாங்களா? முருகப்பெருமான் உத்தரவுன்னு ஒன்று இருக்கணும். விரதம் இருக்கணும் அப்படின்னாலே 48 நாள், 30 நாளா இருக்கலாமே, இல்ல 50 நாளா இருக்கலாமே. அது என்ன 48 நாள்? 27 நட்சத்திரங்கள், அது கூட 12 ராசி கூட்டிக்கிங்க, அது கூட 9 நவகிரகங்களை சேர்த்திங்க, ஆக மொத்தம் 48. மருதமலை முருகனுடைய சக்தி, எப்பேற்பட்ட கொடிய நோயா இருந்தாலும் மருதமலைக்கு போகலாம். மலைக்கு மேலேயே முருகன் இல்லை, மலையே முருகன். நோயை நீக்கி உள்ள பிணி உடற்பிணி அனைத்தையும் போக்கி நன்மையை தருவார். எதுக்கு பயம் வருதுன்னே தெரியாது, திடீர்னு படப்படன்னு பயம் வந்துடும். இதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையவன் 12 தோளும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தேடல்களுக்கு தினம் தினம் நம்ம விடை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் சிவசதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். முருகன் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பழனி முருகனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பழனி அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சது ஒரு பழனி. அடுத்து இப்போ நான் சென்னையில் இருக்கிறதால சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்களுக்கு நான் தொடர்ந்து போயிட்டு வர்றதால எனக்கு வந்து நடு பழனி அப்படின்னு ஒரு கோவிலும் எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால எனக்கு அந்த ஒரு கோவிலும் தெரியும். நீங்கள் 3ஆவதாக ஒரு பழனி இருக்குன்னு சொல்கிறீங்க, அது என்ன பழனி சார்? அதான் வடபழனி. ஓ, ஓகே. 3 பழனி. அந்த பழனி தென்பழனி. இது திருவாவினங்குடிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது தென்பழனி. இடையில இருக்கக்கூடியது நடுப்பழனி. இங்கே சென்னையில் இருக்கக்கூடியது வடபழனி. இந்த 3 முருகப்பெருமானும் உத்தமம், அவ்வளோ சிறப்பு. எனக்கு பழனி தான், தென்பழனி தான் ரொம்ப உவப்பானது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வடபழனி முருகன் மனசு ஆட்கொண்டு விட்டார். ஏன்னா பக்கத்தில் இருக்கார், நம்ம சென்னையில் வாழ்கிறனால பக்கத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் தெரியுங்களா? இந்த வடபழனி முருகன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், காடாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் வந்து அருள் செய்வான். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே முருக ஆலயங்களில் எந்த முருகனும் பாதரட்சை போட்டுக்கல, ஸ்லிப்பர் போட்டுக்கல. வடபழனி முருகன் போட்டிருக்காரு. அவர் கொடுக்கணும்னு நினச்சா யாருமே தடுக்க முடியாதுங்க. எனக்கு கொடுத்துருக்காருங்க. அப்படி அண்மையில் ஜேஎஸ்கே கோபி அண்ணா வந்து பள்ளியறை பூஜை பார்க்க வாங்க அப்படின்னாங்க. சரிங்க நான் வரேன்னா. பள்ளியறை பூஜைனா இரவு பள்ளியறை பூஜை. சரிங்க நான் வரேன்னா அப்படின்ட்டு போயிருந்தோம். ஒரு நாள் போகும்போது இன்றைக்கி வேண்டாம் நீங்கள் போங்க, செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டாம், வேறு ஒரு நாள் வாங்க அப்படின்னாங்க. ஒரு நாள் போயிருந்தோம். நாங்கள் எல்லா பொருளெலாம் வாங்கி கொடுத்துருக்கோம், பழங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். முருகனை தரிசனமெல்லாம் ஆட்சியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த பள்ளியறைக்கு பல்லக்கில் தூக்கிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் விபூதி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு திரும்பிட்டேன். அந்த பூஜை பண்ணுற அர்ச்சகர் நான் வாங்கினவனை திரும்பி போனவனை திருப்பி கூப்பிட்டு இங்கே வாடா பட்டு அப்படின்னார். கூப்பிட்டு அவருடைய மடியிலிருந்து முருகப்பெருமானுடைய கௌபீன பிரசாதம், கௌபீனம்னா கோவணம், கையில் கொடுத்து நன்னா இருப்போ, க்ஷேமமாக இருப்பேன் அப்படின்னு கொடுக்குறாருங்க. நான் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து பழனி முருகனுடைய கோவணம் வேணும்னு ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பல பேரோட எண்ணம் சார். ஆமாம், நான் அத்தனை வருஷமாக இருந்து எனக்கு கிடைக்கல. முதல் முறையாக நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு பழனி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு தரிசனத்துக்கு போயிருக்கோம். மேலே கீழே இறங்கி வந்த உடனே எங்களுக்கு பழனி முருகனுடைய கோவண பிரசாதம் கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த கோவண பிரசாதம் கிடச்சிச்சு. நீங்கள் எவ்வளோ கோடியாக சேர்த்து வைக்கலாங்க, முருகப்பெருமானுடைய கோவணம் கிடைக்காதுங்க. ஒருத்தன் தங்க நகையெல்லாம் போட்டு வந்து எனக்கு கொடுக்க முடியாதுட்டாங்களாம். முருகப்பெருமான் உத்தரவுன்னு ஒன்று இருக்கணும். நீ ஆண்டியார் எதுவுமே இல்லாமல் இரு, அதுதாங்க பெரிய சந்தோஷம். அப்படி வடபழனி முருகப்பெருமான் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை படுத்த அந்த சாமி பார்த்தாவே, வடபழனி முருகனை பார்த்தா இந்த மனக்குறையெல்லாம் சொல்கிறீங்களா, அந்த மனம் பார்த்தாவே எனக்கு மனக்குறையே இல்லை. உண்மையை சொல்கிறேன். அவன் நான் பேசுகிறேன்னு கேட்கல, நாங்களாம் புலவர்கள், முருகப்பெருமானும் புலவர் தான், சரிங்களா? அதனால் அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு தொடர்பில் அவரை பார்த்தா நமக்கு மனக்குறையில் எப்படிப்பா இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு தோணுது.
ஒரு நாள் ஃபுல்லாக இத்தனை பேர் வராங்க, அத்தனை பேருக்கு அருள் பாலிக்கிறே அப்படின்னு சொல்லி தோணுது. உனக்கு கால் வலிக்காதா அப்படின்னு அவன் மேலே ஒரு கருணை வருது. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க தோணலைங்க. அன்றைக்கி கௌபீனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா சிகப்பு கலரில் பட்டு வஸ்திரமோ நம்ம தெரியல எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா இருக்கே அப்படின்னு நான் நினச்சினேன். அப்படி எனக்கு வேணும்னு நான் நினைக்கும் கூட இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் முருகப்பெருமான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறார். நீங்கள் கேட்காமல் இருங்கள், அவன் 2 மடங்காக கொடுப்பான். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தானே என்னடா டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லி கொடுக்காமல் போயிடுவான். நம்ம என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட விட்டுறணும், நம்ம எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கவே மாட்டேங்கிறோமே, அதானே தப்பாக இருக்குது. ஓகே சார். சார் இன்னும் ஒரு சந்தேகம் கூட எனக்கு முருகருடைய வழிபாட்டில் இருக்குது. 48 நாள் பூஜை. ஏன் சார் முருக வழிபாடுன்னு இல்லை, பொதுவாகவே இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஒரு கடவுளை வணங்கணும் விரதம் இருக்கணும் அப்படின்னாலே 48 நாள், 30 நாளாக இருக்கலாமே, இல்லை 50 நாளாக இருக்கலாமே, அது என்ன 48 நாள்? சரியாக தான் கேட்குறீங்க. அதாவது 48 அப்படிங்கிறது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சபரிமலைக்கெல்லாம் மாலை போடுற போது 48ங்கிறது எதுக்காகன்னா நமக்குள்ளே உயிர் ஆற்றல் அதிகரிக்க வேண்டும். 48 நாள். இப்போ ஒரு நாட்டு மருத்துவத்துக்கே போனீங்க வச்சுங்களேன், 4 நாளைக்கு போடுன்னு சொல்ல மாட்டேன், 48 நாளைக்கு போடும்பா. அதுதான் என்னோட சந்தேகம். சொல்கிறேன், அலோபதியில் போனீங்கன்னா ஒரு டேப்லெட் கொடுத்தா உடனே நீங்கள் போட சொல்லுவாங்களா? எத்தனை வேலைக்கு சொல்லுவாங்க? 6 வேலைக்கு போடு, 3 வேலைக்கு போடு. சார் எங்களுக்கு இது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு அங்கே போய் நம்ம தான் பெரிய டாக்டருக்கு படித்த மாதிரி 2 வேலைக்கு கொடுன்னு கேட்போம். அவன் சொல்கிறான் 6 வேலைக்கு போட்டால் தான் க்யூர் ஆகும். அது மாதிரி இது க்யூர் ஆகணும் தான் 48 நாள். அது என்ன சார் 48 நாள்? மண்டலம் 27 நட்சத்திரங்கள், அது கூட 12 ராசி கூட்டிக்குங்க, 27 12, அது கூட 9 நவகிரகங்களை சேர்த்திங்க, ஆக மொத்தம் 48. இந்த 48ல் 40 நாள் பூஜை பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்முடைய நட்சத்திரத்தில் பூஜை பண்ணாதான் சில விஷயங்கள் உயர்வாக வரும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. அதே மாதிரி நவகிரகத்தில் 9 கிரகத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கான ஆதிக்கம் இருக்கிற நாளில் பூஜை பண்ணணும். நமக்கு தெரியுமா? தெரியாது. பஞ்சாங்கத்தை எப்படி படிக்கணும் கூட தெரியாது. அதே மாதிரி 12 ராசிகளில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த ஒரே சொல்யூஷன் என்ன? ஒரே கல்ல 3 மாங்காங்கிறது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம், ஆக மொத்தம் 48 நாளைக்கு விரதம் இரு, 48 நாள் முருகப்பெருமானை கும்பிடு, எப்படியாவது உனக்கு அருள் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒரு சாப்பாடு வேகணும்னா 30 நிமிஷம் வேக வைக்க சொல்கிறாங்களே. ஒரு அரிசி தன்னை சோறாக மாற்றிக்கொள்வதுக்குன்னா நம்முடைய இந்த இரும்பான மனது கொஞ்சம் இலவம் பஞ்சு மாதிரி மாறணும்னு 48 நாள் விரதம் இருந்து ஆகணும். அது உடலுக்குள்ளே பல வகையான மாற்றங்கள் ஏற்படுத்துது. இஸ்லாமிய சமயத்துலேயும் கூட அவங்க நோன்பு இருக்கிறாங்க. அது மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்வாக இந்த நம்ம எதுக்குமே ஓய்வு கொடுக்குறதில்ல. கண்ணுக்கு ஓய்வு கொடுக்குறோம், காதுக்கு ஓய்வு கொடுக்குறோம், காலுக்கு ஓய்வு கொடுக்குறோம், வாய்க்கு ஓய்வே கொடுக்குறது இல்லையா? கொண்டாக அண்டாண்டாவாக கேட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? நைட்டு 12 மணிக்கு பிரியாணி திங்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? அப்போ இவ்வளோ நேரம் தான் இருக்கணுங்கிறது கொஞ்சம் இருக்குல்ல. வயிறுனா கொஞ்சம் நேரம் இரு அப்படிங்கிறது அதுக்கு வயிறுனே பேர் வச்சான். நம்ம அப்படி இல்லை, ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வச்சுருக்கோம். அப்போ ஆன்மீகத்தில் ஒரு அறிவியல் ரீதியாக நம்முடைய உடல் நன்மையாக ஆக வேண்டும் என்பதற்காக ரதம் போல உடம்பை ஆக்குவதற்கு காரணத்தால் அதுக்கு விரதம்னு பேர். அதுக்காக தான் அந்த விரதத்தை கொண்டு வந்தாங்க. ஒன்று சயின்டிஃபிக் ரீசன், இன்னொன்று ஆன்மீகத்திற்காக. அப்படிங்கும்போது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம், ஆக மொத்தம் 48. அதனால் கிளியர் பண்ணி விட்றதுக்காக அப்படி பண்ணாங்க. சரி, இப்போ சமீபத்தில் நான் நிறைய பேரை நேர்காணல் எடுக்கிறது மூலயமா கேட்குறேன். நிறைய பேர் எல்லாருமே முருகனை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் ஒரு முருக பக்தை தான், இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லாரும் முருகனை கும்பிட சொல்கிறீங்களா? அப்போ மற்ற கடவுள்களுக்கெல்லாம் சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலையே. இப்போ எங்கள் அம்மாவை நாங்கள் பாத பூஜை பண்ணி கும்பிட்றேன் அப்படின்னா மற்ற அம்மாக்களை நான் மதிக்கலைன்னு அர்த்தம் இல்லையே. முருகப்பெருமான் கலியுக வரதன். அதாவது கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலும் ஒரு பாட்டு இருக்குது. கலியுகத்திற்குன்னு இருக்கென பற்றி கொள்ள வேண்டிய ஒரு கடவுள்னா யாருன்னா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் வேதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. கலியுகத்தில் உங்களுடைய துன்பமெல்லாம் நீங்க வேண்டும்னா ஒரு கடவுள்னா கந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவதாக வாரியார் சுவாமிகளே சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா முருகப்பெருமான் எளிமையாக வழிபடக்கூடிய கடவுள். அவருக்குன்னு பிடிச்ச பூனை ஏதாவது ஒரு பூ சொல்லுங்க பார்ப்போம். முருகப்பெருமான் செண்பகப்பூ. யார் சொன்னா? எதில் இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க. நம்ம மனமா இருக்கேன்னு முருகப்பெருமானுக்கு கொடுக்குறோம். முருகப்பெருமானுக்கு கடம்ப மலர் மாலை அணிந்து கொண்டான். இது வேணும் அது வேணும் அவனு கேட்க மாட்டான். நீங்கள் எதை கொடுத்தாலும் சரிடா கொடுறா. அவன் ரொம்ப விரும்புறது செண்பகப்பூ. அந்த பூவெல்லாம் விட செண்பகப்பூ பெருமாளுக்கு தான். செண்பக பூச்சூட்ட வாராய் அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தமே இருக்குது. செண்பகப்பூ ஏதோ ஒரு இடத்துல எடுத்து காட்டுங்க பார்ப்போம். ஆனால் இப்போ எல்லாருமே செண்பகப்பூ தானே சார் இப்போ தாராளமாக கொடுக்குறாங்க. முருகப்பெருமான் எதையும் கொடுத்தாலும் வாங்கி வருங்க. அவருக்கு கடம்ப மலர் தான். கடம்ப மலர் பார்த்துருக்கீங்களா? இத்தாச்சோடு பெருசாக இருக்கும். கடம்ப மலர் அவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் அவன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் கடம்ப மலர் மாலை தாங்கி தோழனை வந்தால் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச உணவுன்னு எது சொல்லுவீங்க? தேனும் திணைமாவும். அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அக்கார வடிசில் தான் செய்யணும், சக்கரை பொங்கல் தான் செய்யணும்.
தெனமாவு அவ்வளோதான் தேன். அந்த காலத்துக்கு ரொம்ப எளிமையாக கிடைச்சிது. நீங்கள் வெறும் தண்ணியை வச்சாலும் கூட முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார். அப்போ எளிவந்த கடவுளாக இருக்கிறவன் நம்முடைய முருகப்பெருமான் மட்டும்தான். திருநீர் நேற்று நிறையா பூசிக்கிட்டு முருகா முருகான்னு 3 முறை சொன்னாங்க கூட வாழ்க்கையில் போதும். சார் அதே மாதிரி நிறைய கோவில்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்தில் என்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயமா இருக்கட்டும், நீங்களும் உங்கள் காணொளியில் சொன்ன விஷயமா இருக்கட்டும், மருதமலை முருகனுடைய சக்தி. எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் மருதமலைக்கு போகலாம். பாம்பாட்டி சித்தர் வந்து அங்கே வசிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று முருக பக்தரே அங்கே இருக்க முருகனை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கதைகளும் இருக்குது, நம்ம கேட்டுட்ருக்கோம். மற்ற மலைகளை விட மருதமலைக்கு என்ன சிறப்பு? மருதமலை அதாவது 7வது படைவீடு கிடையாது, அந்த படைவீடுன்னு போற்றுகிற அளவுக்கு உயர்வான படைவீடாக இருக்குது. அங்கே பெரிய உலக அளவில் பெரிய ஒரு முருகப்பெருமான் சிலையும் கூட இப்போ தமிழக அரசாங்கம் கொண்டு வருது. அந்த கோயில் என்ன சிறப்புன்னு கேட்டால், சித்தர்களும் முருகப்பெருமான் 2 பேரும் இருக்கக்கூடிய தலம் ஒன்று. 2வது பேரூர் புராணத்தில் பழனி அந்த மருதமலை முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மலைக்கு மேலேயே முருகன் இல்லை, மலையே முருகன். திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானோ எப்படி திருவண்ணாமலையே சிவபெருமானோ சிவலிங்கமோ, அதே போல் மருதமலையே முருகப்பெருமான். இப்போ வேலாயுதம் மேலே இருக்கக்கூடிய மருத மரம் தான் வேலாயுதம்னு பேரூர் புராணம் சொல்லுகிறது. சுமதி அப்படிங்கிற ஒரு ஆண், அவன் வந்து என்ன பண்ணுறான், எனக்கு குழந்தை பேர் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பேரூரில் கோயம்புத்தூருக்கு மேற்க பேரூர்னு ஒரு தலம் இருக்குது, அதை பற்றி ஒரு முறை பேசுவோம். பேரூருக்கு வந்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், குழந்தை செல்வத்தை கொடுக்கணும். குழந்தை செல்வத்தை நான் தர முடியாது, எங்கிட்ட வழிபாடு பண்ணிக்கோ. குழந்தை செல்வத்தை என்னுடைய குழந்தை செல்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மருதமலை முருகப்பெருமான் தான் கொடுப்பாரு, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்ல அவன் போய் சென்று அந்த மருதமலை முருகப்பெருமானை வழிபட்டு குழந்தை பேர் கிடைத்தது அப்படின்னு வரலாறு இருக்குது. குழந்தை செல்வத்தை, நோய்களை, அது வந்து பெரிய ஒரு மருந்து மலைன்னு தான் சொல்லணும். வெள்ளிங்கிரி மலை சாரல் இருக்குது. வெள்ளிங்கிரி மலையில் 5 மலைகள் பக்கத்தில் இருக்குது. அது சிவபெருமானாகவும் இது முருகனுக்குரிய மலையாகவும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கான ஒரு மலையும் இருக்குது. அதில் முருகப்பெருமானுக்குரிய மலை மருதமலையாக இருக்குது. அங்கே மருத தீர்த்தம்னு சொல்லி ஒரு தீர்த்தம் இருந்ததாக வரலாறு இருக்குது. அந்த மருதமலையை பற்றி பேசுகிறவர்கள், மருதமலையை பற்றி கேட்கிறவர்கள், மருதமலையில் சென்று வழிபடுகிறவர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமான் நோயை நீக்கி உள்ள பிணி உடற்பிணி அனைத்தையும் போக்கி நன்மையை தருவான் அப்படின்னு சொல்லி பேரூர் புராணம் சொல்லுகிறது. மருத வரைப்படலம்னு ஒரு படலம், அதில் எல்லா வரலாறும் இருக்குது. நான் அந்த பேரூர் புராணத்தை நான் முழுமையாக எழுத்தெண்ணி படித்தேன். படிக்கும்போது தான் இது பூரா அகப்பட்டுச்சு. அங்கே பேரூர் புராண நெறி திருமஞ்சனம்னே ஒரு அபிஷேகம் கூட நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே முருகப்பெருமான் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. தண்டாயுதபாணி தான் அங்கேயும் சுப்பிரமணிய சுவாமின்னு போட்டிருக்காங்க. தண்டாயுதபாணி தான் இருக்கார். பழமையான ஒரு கோயில் இருக்குது முருகப்பெருமானுக்கு. எங்கள் பேரூர் ஆதீனமும் கௌமார மடாலயம் 2ம் அவ்வளவு திருப்பணி பண்ணியிருக்காங்க. சிறப்பான தலம். கோயம்புத்தூரில் இருந்துட்டு மருதமலை போய் சாமி கும்பிடலன்னா அவன் கோயம்புத்தூரில் இருக்கிற தகுதியற்றவன் சொல்லணும். தமிழ்நாடு பிறந்துட்டு திருக்குறள் தெரியாமல் இருக்கிறது எப்படி? அது மாதிரி கோயம்புத்தூரில் இருந்தால், கொங்கு நாட்டில் இருந்தால் கண்டிப்பாக மருதமலைக்கு சென்று வழிபாடு பண்ணணும். ஏன் சாண்டோ சின்னப்ப தேவர் அங்கே போய் தானேங்க இந்தளவுக்கு உயர்ந்தார். அப்போ அவ்வளவு சிறப்பான தலம். வாரியார் சுவாமிகள் சென்று சொற்பொழிவு செய்த தலம், அருணகிரிநாத பெருமானால் பாடல் பெற்ற தலம். மேலே போகும்போதே மயில் இருக்கும், சேவல் இருக்கும். அப்படி வருகை என்று வரக்கூடிய பக்தர்களெல்லாம் வரவேற்கக்கூடிய முருகப்பெருமானே வரவேற்கக்கூடிய அற்புதமான தலம். அந்த தலத்தில் இன்னொரு சிறப்பு, பஞ்சமுக விநாயக பெருமான் இருக்கார். பஞ்சமுக விநாயக பெருமானுக்கு கும்பிட்டா குழந்தை பேர் கிடைக்கும்னு சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் அப்படியும் கூட குழந்தை செல்வத்தை தரக்கூடிய தலமாக இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய பக்தர் என்னோட ஃபேன் ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், முருகப்பெருமானுடைய பேர் தான் வைக்கணுங்க, நீங்கள் முருகனுக்கு மருதமலை முருகர் பேர் எங்கள் மருதாச்சலம்னு வைக்கலாங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு அப்படியே வைக்கிறேங்கிறாரு. அப்புறம் மருதமலை முருகப்பெருமானுடைய பேர் தான் வச்சுருக்காரு. அப்போ வேண்டுகிற வரங்களை எல்லாம் தரக்கூடிய கொங்கு நாட்டினுடைய கோமகனாக விளங்கக்கூடியவன் மருதமலை முருகப்பெருமான். அவன் வந்து சொல்ல வார்த்தையில் அவ்வளோ சிறப்பான ஒரு தலம். அந்த தலம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய தலம். அங்கே அருமையாக ஓதுவா மூர்த்திகள் பாடுவாங்க, பூஜை நடக்கும், முருகனை பக்கத்துலேயே பார்க்கலாம். அவ்வளோ சிறப்பான அற்புதமான தலம். ஒரு பக்கம் பச்சை நாயகி இருப்பார், ஒரு பக்கம் பட்டீஸ்வர பெருமான் இருப்பார். ஏன்னா பேரூரில் பச்சை நாயகி பட்டீஸ்வரர் தான் இருப்பார். அதே மாதிரி இங்கேயும் பேரூரில் இந்த தலத்தில் பச்சை நாயகியும் பட்டீஸ்வர பெருமானும் இருக்கக்கூடிய, அப்பா இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் 2 பேருக்கு இடையில சோமாஸ்கந்த மூர்த்தமாக முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அற்புதமான தலம். அந்த தலத்தில் போய் மருதமலை முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி கண்டிப்பாக குடும்பம், இந்த விவாகரத்துலாம் பேசிகிட்டு இருக்காங்களே எதுவுமே இருக்காது. மருதமலை முருகப்பெருமானை கும்பிட்ட சுபிட்சமாக வாழ்க்கை கட்டாயமாக இருக்கும். ஓகே சார். சார் எனக்கு ஒரு சில பேர் கேட்ட விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு சிலவங்களுக்கு நல்லா இருப்பாங்க, எதுக்கு பயம் வருதுன்னே தெரியாது, திடீர்னு படப்படன்னு பயம் வந்துடும்.
இதுக்கு நான் என்னங்க பண்ணணும், எந்த மந்திரம் சொல்லலாம், இல்லை எந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடலாம்? பயம் வந்தால் எந்த முருகப்பெருமானை வேண்டுமென்றால் வழிபடலாம். முருகப்பெருமானை நீங்கள் கோயிலுக்கு போய் தான் வழிபடணும் இல்லை. ஒரே ஒரு பாட்டு இருக்குது, விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிருதோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பக்தியோட பாராயணம் பண்ணால் முருகப்பெருமானே எல்லா வழித்துணையாக வருவான். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், என்னோட கண்ணை காது காக்கிறது உன்னுடைய பாதம்டாங்கிறாரு. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள். ஏன் தமிழ் மொழி இன்றைக்கும் மெய்மை குன்றாமல் சிறப்பாக இருக்குது? எத்தனையோ மொழிகள் வழக்கு இல்லாமல் போயிடுச்சு, ஏன் தமிழ் மட்டும் நிற்குதுன்னா அதில் முருகாங்கிற மந்தர் இருக்குடா அப்படின்னாங்க. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோள். போன ஜென்மத்தை என்னென்னமோ பண்ணியிருக்கேன், அது நிறையா கஷ்டம் நிறையா வருது, அதுக்கு என்னடா பண்ணுறது, முருகப்பெருமானுடைய தோல் இருக்குடா, அவன் காப்பாற்றுவான்டா அப்படின்னு ஒன்று எண்ணம். அதுக்கப்புறம் பயந்த தடி வலிக்கு துணை வடிவேலம் செங்கோடன் மயூரமே. பயந்தனா கொடுத்தேன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று நீங்கள் பயந்தன்னு வச்சுங்களேன், அச்சப்பட்ட. பயந்த வலிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு சொல்கிறார். அந்த வடிவேலையுடைய முருகப்பெருமானுடைய திருச்செங்கோடுங்கிற தலத்தை சொல்கிறார். நீங்கள் பயத்தை கேட்டீங்க, முருகப்பெருமான் இப்போ சொல்கிறார், திருச்செங்கோடு முருகப்பெருமானை வழிபட்டால் பயம் கண்டிப்பாக போகும். ஏன்னா பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன், திருச்செங்கோடு செங்கோடன் மயூரமுமே, அவனுடைய வேலும் மயிலும் இருக்கிற போது வடிவேலும் மயிலும் இருக்கிறது, கூடவே செங்கோட்டு முருகப்பெருமான் இருக்கிற போது எந்த பயமும் இல்லை. சரி, திருச்செங்கோடு முருகனும் நவபாஷான சிலை தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது, அது எனக்கு தெரியலை. ஆனால் 6 படை வீட்டுக்கு எந்த சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பு திருச்செங்கோடுக்கு இருக்குது. எப்படி நீங்கள் கேட்பீங்க, கந்தர் அனுபூதின்னு ஒரு பாட்டு, 51 பாட்டு. 51 பாட்டில் திருச்செந்தூர் கிடையாது, பழனி கிடையாது, திருவாவினன்குடி கிடையாது, திருப்பரங்குன்றம் கிடையாது, திருத்தணி கிடையாது, பழமுதிர் சோலை கிடையாது, 6 படை வீடும் கிடையாது, எந்த முருகப்பெருமானுடைய படை வீடும் கிடையாது. ஒரே ஒரு தலம் இருக்கிறது, அதான் திருச்செங்கோடு. 51 பாடலுமே திருச்செங்கோடு பற்றி தானா? ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டை, நாகாசல வேலவ நாலுகவி தியாகாசுர லோக சிகாமணிய நாகாச்சலம்னு சொல்கிறார், நாகமலை அப்படின்னு சொல்லி அந்த தலத்தை சொல்கிறார். ஏன் கந்தர் அலங்காரத்தை எடுத்து பாருங்க. இப்போ சொன்னனே, செங்கோடன் மயூரமே, சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை விலங்கு வள்ளி காந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை அப்படின்னு பாட்டு இருக்கு. தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரேன்னு பாடுறாரு. மாலோன் மருகதனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை அப்படிங்கிற பாட்டில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொலை 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனேங்கிறாரு. செங்கோட்டு முருகனை கும்பிட்றதுக்கு 4000 கண் வேண்ட பிரம்மனுக்கு அவன் 2 கண்ணை நமக்கு கொடுத்தாண்டா அப்படின்னு பாடுறாரு அருணகிரிநாத பெருமான். திருச்செங்கோட்டை பற்றி நான் அவ்வளோ சொல்லுவேன், அவ்வளவு இருக்குது, அவ்வளவு. ஏன் சிலப்பதிகாரத்தில் செங்கோடும் பரங்குன்றும்னு வருது. திருச்செங்கோட்டில் சிலப்பதிகார காலத்தில் திருச்செங்கோட்டில் முருகப்பெருமானுடைய வழிபாடு இருந்திருக்கு. அர்த்தநாரீஸ்வர பெருமான் ஒரு பக்கம், முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான தலம் திருச்செங்கோடு. ஓகே சார். சார், அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வாழற வரைக்கும் நான் முருகா முருகான்னு சொல்லி இருந்துட்டேன், என்னுடைய உயிர் ஆன்மாவா மாறிய பிறகும் நான் முருகனுடைய திருவடிகளை சரணாகதி அடையணும், அதுக்கு என்ன பண்ணணும்? முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் கண்டிப்பாக கடைசியில் நீங்கள் உயிர் போகிற தருவாய் வரைக்கும் முருகனை நீங்கள் நம்பி அவனுடைய நாமாவை சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முருகனுடைய நீங்கள் கேட்குறீங்க ஆன்மா முருகப்பெருமானுடைய திருவடிக்கு போகுமான்னு. ஆன்மா உங்களை திருவடிக்கு போக வைக்கிறதுக்காகத்தான், போகும்னு நம்பிக்கையில் தான். உங்களுக்கு கேட் பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் முருகநாமத்தையே சொல்ல முடியும். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என போதருள் தாராய். முருகா ஒரு முறை உயிரை காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்கு முருகான்னு சொல்கிறதுக்கு அருள் கொடுறாங்க. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்கே முருகனுடைய அருள் வேணுங்க. இன்றைக்கி நான் ஆட்டோவில் வந்தேன், வரும்போது வேல் வச்சுருந்துச்சு, நான் முருக பக்தரான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. ஏன்டா ஒரு பொய்க்காவது முருக பக்தன்னு சொல்லுவேடா. அப்போ முருக பக்தனான்னு நான் கேட்குறேன், ஆமான்னு சொல்கிறதுக்கும் கூட முருகப்பெருமான் அவனுக்கு அட்மிஷன் கொடுக்கலையே இல்லையா. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓதரல் தாராய் அப்படி சொல்கிற ஒரு பாட்டு சொல்கிறாரு. முருகா என ஓர் தரமோதடியார் முடிமேல் இணைந்தால் அருள்வோனே. முருகா நீங்கள் சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முடி மேலே முருகப்பெருமான் 2 தாளையும் வைத்து விட்டார் என்று அர்த்தம். முருகா எனவோர் தரமோதும் அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனேங்கிறார். அப்போ முருகப்பெருமானுடைய திருவடி நீங்கள் முருகா என்று சொன்ன மாத்திரத்திலேயே தலையில் வைக்கப்பட்டு விட்டது. அதனால் உங்களுக்கு இறப்பிற்கு பின்னாடி என்ன நடக்கும் என்கின்ற கவலை வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக யமலோகத்திற்கோ யமல் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டீர்கள். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய சரண கமலாலயத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய பெரும்பத்தை பெறுவீர்கள்.
ஓகே சார், இன்னைக்கு இந்த நேர்காணலில் நிறைய கேள்விகள் இருந்தது. என்னுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நேயர்களுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் பல விஷயங்கள் எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆதன் ஆன்மீகத்தோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.